எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல இயேசுவை குறித்து இந்த வசனம் நமக்கு விவரிக்கின்றது. என்ன சொல்லுகின்றது என்றால், அவருக்கு முன்பதாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் இந்த மரணத்தை அவர் அனுபவிப்பார் என்று அவர் நன்கு அறிந்திருந்தார். கொடூரமான ஒரு மரணத்தை அனுபவிப்பார் என்று அறிந்திருந்தார். சிலுவை மரணம் என்பது ஒரு லேசான காரியம் இல்லை. அதுவும் எப்படி மரிப்போம், எப்படி நம்மளுடைய மரணம் இருக்கும் என்று ஒருவருக்கு தெரியும் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாரம் என்று நான் சொல்லுவேன். நான் இயேசுக்கு நன்கு அறிந்திருந்தார். எதற்காக இந்த பூமிக்கு வந்திருந்தார், எதற்காக இந்த பூமியில வாழ்ந்தார், எப்படிப்பட்ட மரணத்தை சந்திப்பார் என்று அறிந்திருந்தும் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் நிமித்தம் அந்த அவமானத்தையும் அந்த பிரச்சனையும் எவ்வளோ பெரிய கொடூரமான காரியமா இருந்தாலும் அதை சகிக்க ஆயத்தமா இருந்தார். இப்படிதாங்க தேவ பிள்ளைகள் இருக்கணும். நமக்கு முன்பதாக ஒரு சந்தோஷம் இருக்கின்றது, காத்து கொண்டு இருக்கின்றது. நமக்காக யாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே முடித்து நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கின்ற ஒரு தேவன் இருக்கின்றபடியால் இப்பொழுது நம்முடைய இயற்கையான கண்களில் காணக்கூடிய சோதனையாயிருந்தாலும் போராட்டமாயிருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்கு ஒரு சத்தியம் அறிந்திருக்கின்றோம். நமக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட முடியாத ஒரு சந்தோஷம் உண்டு. தேவன் தருகின்ற நித்தியம் சந்தோஷம், நித்திய சமாதானம். தேவன் யாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே முடித்து தருவார் என்ற ஒரு நம்பிக்கையினால எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் நம்முடைய பார்வை நம்முடைய சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு நோக்கி இருப்பது அவசியம்.